இப்போ நார்மலாக அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ஃபுட்டோட ரெகுலர் டேரிஃப் 25,000 ரூபாவா இல்லை என்னுடைய ஃபுட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுமா? இல்லை, ஃபுட்டு வந்து யூஸ்வலாக வந்து கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் 15 நாள் தான் சாப்பிட்றீங்கன்னா 15 நாளைக்கு தான் ஃபுட்டு வரும். இப்போது நீங்கள் ஒரு வாரம் இருக்கீங்க, 3 வாரம் ஊர்லேயே இல்லை, ஊரில் இல்லை, நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்களோ அதுக்கு மாத்திரம் தான் ஃபுட்டு வரும். உங்களுக்கு அலாகாட் நம்ம சூஸ் கிடையாது, எல்லாமே தாலி மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதனால் நம்ம என்ன உங்களுக்கு ஸ்டேப்பில் இப்போ நீங்கள் 30 நாள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வர பில்லோ இன்னொருத்தருக்கு வர பில்லும் ஒன்றா தான் வரும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பில்ஸ் வரும். ஸோ இட் இஸ் த சேம். இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய இது மாதிரி நிறைய இருக்குது. உங்ககிட்ட நான் ஏன் இந்த வீடை வாங்கணும்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தால் என்ன பதில் சொல்லுங்கள்? வை ஐ ஷுட் டேக்? நிறையா. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி we are திங்கிங் ஃபார்வர்டு. ஃபஸ்ட்டு யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ரெண்டாவது, ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு ஃபேஸ்லெஸ் பிஸ்னஸாக இருக்கவே முடியாது. இன்றைக்கி பேங்கிங் இருக்குது இல்லையா, நீங்கள் கடைசியாக இன்றைக்கி பேங்க் போனீங்கன்னு தெரியாது. நான்லாம் போய் பல வருஷம் ஆகுது. என் மொபைலில் தான் பேங்கிங்கு, இன்டர்நெட். அதுக்கு முன்னாடி மொபைல் பேங்கிங் வரதுக்கு முன்னாடி இன்டர்நெட் தான் ஃபுல்லாக பேங்கிங் நமக்கு. ஐ வுட் சே ஈவன் மோர் தென் 10 years எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பேங்க்குள்ளே ஸ்டெப் பண்ணியேன். ஓகே, பட் அந்த மாதிரி சீனியர் லிவிங் என்றைக்குமே வர முடியாது. ஐ ஹவ் விசிட்டட் ஈவன் பெரிய பெரிய அதாவது யூஎஸில் இருக்கிற கம்யூனிட்டிஸ்லாம் போய் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியே இஸ் வெரி அட்வான்ஸ்டு இண்டஸ்ட்ரி தேர். அங்கே போய் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் கூட நான் கற்றுண்டது ஒன்று தான், இட் ஹேஸ் டு பி a வெரி பர்சனலைஸ்டு பிஸ்னஸ். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு இந்த ப்ரமோட்டருக்கு அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் தெரியணும். நீங்கள் 20 கம்யூனிட்டி வச்சுருந்தாலும் தே ஷுட் பி ஏபிள் டு, நான் ஒரு 10 பேர் அங்கே வேலைக்கு வச்சுட்டு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றது இருக்க முடியாது. எங்கள்கிட்ட இருக்கிற பர்சனலைஸ்டு சர்வீஸ் ஐ கேன் டெல் யூ தட் வேறு எங்கேயுமே இருக்காது.